வணக்கம், வெல்கம் டு டாபிக்ஸ். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபோகஸ் 2.0ல டெஸ்ட் நம்பர் 25க்கான எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். சயின்ஸ்ல ஓகேங்களா. ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்றத பாருங்க. which of the following breeds of cows is resistant to disease? அதாவது பின்வரும் எந்த மாட்டினம் நோய்களை எதிர்க்கும் திறன் கொண்டதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, இதுக்கு எது சரியான ஆன்சர் பாத்தீங்க அப்படின்னா சிவப்பு சிந்தி. சரிங்களா, இது ஏன் சார் இதுக்கு ஆன்சர் அப்படின்னா இதுதான் நம்மளோட ஒரிஜினல் நாட்டு மாடு. சரிங்களா, இது என்ன செய்யும் அப்படின்னா பலவேறுபட்ட காலகட்டங்கள்லயும் மலை பிரதேசங்களையும் எதிர்த்து அந்த ஏற்படக்கூடிய நோய்களை எதிர்த்து வாழக்கூடிய தன்மை கொண்டது எதுன்னு அப்படின்னாக்கா இந்த சிந்தி மாடுகள் தான். அதுல இந்த சிவப்பு சிந்தி என்பது ரொம்ப இதானது. அது வந்து நம்ம இந்தியாவோட ஆரிஜினோடு சேர்ந்தது. சரிங்களா, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்கன்னு கவனிங்க. இரண்டாவது கேள்வி என்ன கொடுத்திருக்காங்க? இன் பைனாமியல் நாமிகல்ச்சர், அதாவது ஈரிருப்பு பேரிடல் முறை. ஓகேங்களா, இந்த முறையில இந்த மாதிரி பேர் வைக்கலாம். ஃபர்ஸ்ட் யார் சொல்லி இந்த மாதிரி ஆரம்பிச்சுட்டு இருப்பா? காரல் லினேனஸ் அப்படின்றது ஆரம்பிச்சுட்டு இருப்பார். படிச்சிருப்போம் இல்லையா? காரல் லினேனஸ் இவர்தான் சொல்லி இருந்திருப்பாரு. சரிங்களா, the scientist name of an organism consists of two words. ரெண்டு பேர்ல பேர் வைங்க. அதாவது இப்ப அது எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னா வாட் டஸ் த டூ வேர்ட் ரெப்ரசன்ட்? அந்த ஈரல்பு பேர்முள்ள பேர் வைக்கும் போது அந்த ரெண்டு வேர்டுன்றது எதை ரெப்ரசன்ட் பண்ணி இருக்கு அப்படின்றது கேள்வி. சரிங்களா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஹியூமன் பீயிங்ஸ் இப்ப இருக்க காலகட்டத்தில் ஹியூமன் பீயிங்ஸ் என்ன சொல்லுவோம்? ஹோமோ சாப்பியன்ஸ் சொல்லுவோமா? கரெக்டா, ஹோமோ சாம்பியன் சொல்லுவோம். இதுல இந்த ரெண்டு முறையில இந்த முதல் வேர்டு எதை ரெப்ரசென்ட் பண்ணுது, ரெண்டாவது வேர்டு எதை ரெப்ரசென்ட் பண்றது கேள்வி. கரெக்டா, இந்த முதல் வேர்டுன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுது அப்படின்னா ஜீனஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது, அதாவது தமிழ்ல பேரினத்தை ரெப்ரசென்ட் பண்ணுது. இந்த ரெண்டாவது வேர்டு சாப்பியன்ஸ்ன்றது எதை ரெப்ரசென்ட் பண்ணுதுன்னா ஸ்பீசஸ் ரெப்ரசென்ட் பண்ணுது. ஸ்பீசஸ்னா தமிழ்ல சிற்றினம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, அப்ப இந்த ரெண்டு வேர்ட்ல முதல்ல என்னது பேரினத்தையும் இரண்டாவது வார்த்தை சிற்றினத்தையும் குறிக்குது. ஓகேங்களா, இதுல பேர் இதுல புரியுது என்ன சொல்றேன்னு? முதல் வார்த்தை என்பது பேரினமும் இரண்டாவது வார்த்தை என்று சிற்றினமும் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப லயன் எடுத்துக்கோங்களேன். லயனா இருக்கட்டும், டைகரா இருக்கட்டும், சீட்டா அல்லது லியோபேர்ட்லாம் இருக்குல்ல, அதுக்கெல்லாம் எப்படி பேர் இருக்கும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் பேர் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா பேரின வார்த்தை என்பது எல்லாத்துக்குமே எப்படிதான் இருக்கும் அப்படின்னா பேந்தர் அப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா, எப்படி ஆரம்பிக்கும்? பேந்தர் அப்படின்னு ஆரம்பிக்கும். சரிங்களா, இரண்டாவது வார்த்தையாக என்ன ஆகும் அப்படின்னா இங்க லயன்னா லியோ, அதே மாதிரி டைகர்னா டிக்ரஸ், சீட்டா அல்லது பேந்தர் அப்படின்னா பேந்தராய்டு. புரிஞ்சு எப்படி வருதுன்னு? அப்ப இந்த பேந்தரா அப்படின்றது எதுக்குரிய பேரு? பேரினத்துக்குரிய பேரு. அது கீழே சின்ன சின்னதா பிரிஞ்சிருக்குல்ல, அதை என்ன கீழே பேர் வந்துருது அப்படின்னா சிற்றினத்துக்குள்ள வந்துருது. அப்ப இது என்ன ஆன்சர்? ஜீனஸ் அண்ட் ஸ்பீசஸ். ஓகேங்களா, இந்த பைனாமியல் நாமிகல்ச்சர் இன்ட்ரோடியூஸ் பண்ணவர் யாரு? காரல் லினேனஸ். புரிஞ்சு அந்த கேள்வி எப்படி அட்டன் பண்ணணும்னு? பைனாமியல் நாமிகல்ச்சர் உனக்கு யார் வந்துடணும்? காரோலஸ் லினேனஸ் அப்படின்ற ஒரு ஞாபகம் வந்துடணும். ஓகே, அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த என்ன கேள்வி கொடுத்திருக்காங்க பாருங்க. ஈச் பாலிநியூக்ளியோடைட் ஆஃப் டிஎன்ஏ, அதாவது ஒவ்வொரு டிஎன்ஏல உள்ள பாலிநியூக்ளியோடைட் ஆனது டேஸ் எனப்படும் சிறிய அலகுகளால் ஆனது. எப்படி நம்ம லைஃப் வந்து என்ன சொல்றோம்? யூனிட் ஆஃப் செல் அப்படின்ற சொல்றோமா? லைஃப் அப்படின்றது வந்து செல்லு தான் சின்ன யூனிட் அப்படின்னு சொல்றோமா? அடிப்படை அலகு வந்து செல் அப்படின்னு சொல்றோம். அதே மாதிரி இந்த டிஎன்ஏவோட ஒவ்வொரு பாலிநியூக்ளியோடைடும் எந்த சிறிய அலகுகளால் ஆனது அப்படின்னா நியூக்ளியோடைட் ஆல ஆனது. ஓகேங்களா, எதால் ஆனது? நியூக்ளியோடைட் ஆல ஆனது. ஓகே, இப்ப இதுல உனக்கு என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? இப்ப டிஎன்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்றது தெரிஞ்சிருக்கணும். ஆர்என்ஏவோட ஃபுல் ஃபார்ம் என்னன்றது தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா, டிஎன்ஏ என்னது? டிஆக்சி ரிபோ நியூக்ளிக் ஆசிட். அதே மாதிரி ஆர்என்ஏ என்னது? ரிபோ நியூக்ளிக் ஆசிட். இந்த ஆர்என்ஏவோட மெயின் ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா இந்த டிஎன்ஏல இருக்கக்கூடிய மெசேஜை வந்து ஹோல்டு பண்ணிக்கும். அதுக்கப்புறம் இன்னொன்னு என்ன பண்ணும்? ரிபோசோம்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எடுத்து கொடுக்கும். ஓகேங்களா, ரிபோசோம்ஸ் கிரியேட் பண்ணி அதுக்கு தேவையான புரோட்டீன்ஸ் எடுத்து கொடுக்கும். இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஆர்என்ஏன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஒரு கொஸ்டின் படிக்கிறோம் அப்படின்னா அது சார்ந்து படிக்கிறோம். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா? என்ன கொடுத்துருக்காங்கன்னு, அதாவது பின்வரும் செயல்களால் எதை வாழ்க்கையின் வரையறுக்கும் பண்பாக கொள்ள முடியாது? ஓகேங்களா, 4 செயல்கள் கொடுத்திருக்காங்க. அதுக்கும் வாழ்க்கை இது லிவிங் பீயிங்கா தான் இருக்கு, அதெல்லாம் இங்க கொடுத்திருக்காங்க. கேரக்டரிஸ்டிக் லைஃபா தான் இருக்கு அப்படின்றத எதனால சொல்ல முடியாது கொடுத்திருக்காங்க. ஒரு 4 விஷயம் கொடுத்திருக்காங்க. என்னென்ன கொடுத்திருக்காங்க பாருங்க. விசிபிள் மூவ்மெண்ட் ஆஃப் லைக் வாக்கிங் ஆர் ரன்னிங். சரிங்களா, நம்ம கண்ணால பார்க்க முடியும் அவங்க நடக்கிறதையோ அவங்க ஓடுறதையோ கண்ணால பார்க்க முடியும் கொடுத்திருக்காங்க. ஆனா பிளான்ஸ் நடக்குமா ஓடுமான்னு கேட்டா இல்ல. ஆனா அது வந்து அதுக்கு என்ன இருக்கு? லைஃப் இருக்கு, அது வந்து லிவிங் செல் தான். அப்படிதானே? அப்ப எந்த பாயிண்ட் இது கீழே வரல? இந்த ஏன்றது வந்து இது ஒரு கேரக்டரிஸ்டிக்ஸா நம்ம எடுத்துக்கொள்ள முடியாது. ஃபங்கையா இருக்கட்டும் அதெல்லாம் என்ன
என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. ஆனா அதுக்கு என்ன இருக்கு, செல்லுன்னு ஒண்ணு இருக்கு, அது லைஃப் ஸ்டைல்குள்ள இருக்கு அப்படின்றப்ப ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நம்ம எடுத்துக்க முடியாது. செகண்ட் பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, பிரீத்திங் அண்ட் இன்டர்னல் மெயின்டெனன்ஸ் ஆஃப் செல். நடக்குமா, செல்லுல எல்லா செல்லுல என்ன நடக்கும், இந்த மெட்டபாலிசம் நடக்கும். சரிங்களா, செல்லுல எல்லாத்துலயும் என்ன நடக்கும், மெட்டபாலிசம் நடக்கும். அப்ப என்ன நடந்திருக்கும், ஒவ்வொரு செல்லும் தனித்தனியா ரெஸ்பிரேஷன் பண்ணணும். ஓகேங்களா, அந்த ரெஸ்பிரேஷன் ஆஃப் தி செல்ல தான் என்ன சொல்லுவோம், மைட்டோகாண்ட்ரியான்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா, அப்படியே கனெக்ட் பண்ணி படிங்க. அடுத்து மூணாவது பாயிண்ட் என்ன கொடுத்திருக்காங்க, மாலிகுலர் மூவ்மெண்ட் வித்தின் தி செல். ஒவ்வொரு செல்லுக்கு நடுவுலயும் இந்த மூவ்மெண்ட்ன்றது இருக்குன்றாங்க. அது இருக்குமான்னு கேட்டா ஆமா இருக்கும். அடுத்து கொடுத்திருக்காங்க growth related movement of plants. சரிங்களா, growth related movement of plants. பிளான்ஸ்ல வளர்ச்சி இருக்கும் அப்படின்றது கொடுத்திருக்காங்க. அப்ப நான் மூணுமே வருது, எது வராது, வாக்கிங் ரன்னிங் அப்படின்றது வராது. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த என்ன கேள்வி எடுத்துருக்காங்க பாருங்களேன், which type of blood cell has thick elastic walls which stand to high pressure. அதாவது எந்த blood vesselக்கு அதோட செல்ஸ் வந்து எப்படி இருக்கான், வெசல் அந்த லேயர் வந்து திக்காவும் எலாஸ்டிக்காவும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, நம்ம ரெண்டு டைப் ஆஃப் வெசல்ஸ் பார்த்திருப்போம். என்ன வெசல் பார்த்திருப்பீங்க, வெயின் பார்த்திருப்போம், இன்னொன்னு ஆர்டரி பார்த்திருப்போம். அதாவது தமனி, இன்னொன்னு வெயின்னா சிரைன்னு சொல்லுவாங்க. வெயின் என்னன்னு சொல்லுவாங்க, சிறை அப்படின்ற சொல்லுவாங்களா. அப்ப இந்த ரெண்டுல ஏதோ ஒண்ணுதான் வரப்போகுது. கரெக்டா, அப்ப எதுக்கு ரொம்ப திக்கா இருக்கும் அப்படின்னா ஆர்டரிக்கு தான் திக்கா இருக்கும். ஏன், அது ஹார்ட்ல இருந்து பிரஷரோட வெளியேறுது. கரெக்டா, ஹார்ட்ல இருந்து வித் பிரஷரோட வெளியேறதுனால அதோடைய நாளங்கள் அப்படின்றது எப்படி இருக்கும் அப்படின்னா திக்கா இருக்கும். வெயினுக்கு என்ன இருக்காது அப்படின்னா அந்த குறிப்பிட்ட தகுந்தளவு திக்கா இருக்காது, தின்னாதான் இருக்கும். ஏன்னா அதுக்கு என்ன கிடையாது, எங்க என்ன இருக்க தேவையில்ல, பிரஷர் இருக்க தேவையில்ல. அப்ப இதுக்கு ஒரு ஆன்சர்னா ஆர்டரி. அடுத்த விஷயம் போலாமா, which what determines the sex of the child. ஒரு குழந்தையினுடைய பாலினத்தை எது தீர்மானிக்கிறதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா, அதுக்கு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, பிளட் குரூப் ஆஃப் தி ஃபாதர். ஒரு ஃபாதரோட பிளட் குரூப் தீர்மானிக்குதா அப்படின்ற கேட்டிருக்காங்க. அடுத்து RH ஃபேக்டர் ஆஃப் பேரண்ட்ஸ், பிளட் குரூப் ஆஃப் மதர், அல்லது குரோமோசோம்ஸ். இது ஈஸி ஆன்சர் போட்டலாம். என்ன ஆன்சரா இருக்கும், குரோமோசோம்ஸ். எந்த குரோமோசோம் மெயினா டிட்டர்மின் பண்ணது, 23rd குரோமோசோம் அல்லது 23rd பேர் சொல்லுவாங்க. யாரோட பேர் 23rd பேர் அப்படின்னா ஃபாதரோட 23rd பேர். ஓகேங்களா, XY அல்லது XXI தான் என்ன செய்யும், டிட்டர்மின் பண்ணும். ஓகேங்களா, புரிஞ்சு என்ன பண்றோம்னு. சூப்பர். அடுத்த கேள்வி போலாமா. தியரி ஆஃப் நேச்சுரல் செலக்ஷன் வாஸ் ப்ரொபோஸ்ட் பை. இயற்கை தேர்வு கோட்பாடு யாரால் முன்மொழியப்பட்டது அப்படின்னா சார்லஸ் டார்வின். இவர்தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஃபாதர் ஆஃப் எவாலுவேஷன் சொல்லுவாங்க. சார்லஸ் டார்வின் என்ன சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் எவாலுவேஷன். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க, 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. கொடுக்கப்பட்டதுல எந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க பாருங்க, அந்த ஸ்டேட்மெண்ட் எதை பொறுத்து இருக்கா, ரிகார்டிங் சேச்சுரேட்டட் அண்ட் அன்சாச்சுரேட்டட் கார்பன் காம்பவுண்ட்ஸ் பொறுத்து இருக்கு. எதை பொறுத்து இருக்கு, நிறைவேற்ற மற்றும் நிறைவுறாத கார்பன் சேர்மங்களை பத்தி இருக்கு. சரிங்களா, இந்த கார்பன் சேர்மங்கள்ன்றது எப்படி சாச்சுரேட்டட் அன்சாச்சுரேட்டட் எப்படி பிடிக்கும், அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த ஹைட்ரோ கார்பன்ஸ் ஆன மாலிகுல் வந்து சிங்கிள் காம்பவுண்டா இருந்துச்சு அப்படின்னா சாச்சுரேட்டட். அதாவது சிங்கிள் கோவலன் பாண்டா அதான் சொல்றோம், சிங்கிள் கோவலன் பாண்டா இருந்துச்சுன்னா அது சாச்சுரேட்டட். அன்சாச்சுரேட்டட்னா அது எப்படி இருக்கணும் அப்படின்னா டபுள் அல்லது ட்ரிபிள் கோவலன் பாண்ட்ஸா இருக்கணும். எப்படி இருக்கணும், டபுள் அல்லது ட்ரிபிள் கோவலன் பாண்ட்ஸா இருந்துச்சு அப்படின்னா அது என்ன இது கீழே வந்துருது, அன்சாச்சுரேட்டட் ஹைட்ரோ கார்பன்ஸ் கீழே வந்துடும். சரிங்களா, அப்ப இங்க ஸ்டேட்மெண்ட் 1 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, saturated carbon compounds or hydrocarbons. சரிங்களா, ஹைட்ரோகார்பன்ஸ் கரெக்ட் தான். சரிங்களா, அப்படின்ற ரெண்டு சேர்ந்ததா ஒரு காம்பவுண்டா உருவாகும். ஹைட்ரஜன் அண்ட் காம்பவுண்ட்ஸ் கார்பன் மட்டும் தான் இருக்கும் அந்த காம்பவுண்ட்ல. புரிஞ்சு சொல்றேன், ஹைட்ரஜன் அண்ட் கார்பன் மட்டும் தான் இருக்கும் அந்த காம்பவுண்ட்ல. வேர் கார்பன் ஆட்டம்ஸ் ஆர் கனெக்டட் பை சிங்கிள் கோவலன்ட் பாண்ட்ஸ். அப்ப ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகேங்களா, அது ஸ்டேட்மெண்ட் 2 என்ன கொடுத்திருக்காங்க பாருங்க, unsaturated carbon compounds or hydrocarbons where carbon atoms are connected by. இங்க என்னதான் கொடுத்திருக்காங்க பாருங்க, சிங்கிள் கோவலன்ட் பாண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இது தப்பு. எத்தனை பாண்ட் இருக்கணும், டபுள் ஆர் ட்ரிபிள் பாண்ட் இருக்கணும். ஓகேங்களா, அப்ப எத்தனை ஸ்டேட்மெண்ட் தான் கரெக்ட், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்ட். அப்போ ஆப்ஷன் ஏ ஒன்லி ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. 9வது கேள்வியில பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, which of the following correctly differentiates ligament from tendon. அதாவது லிகமெண்ட்டுக்கும் டென்டானுக்கும். சரிங்களா, தசை நார் மற்றும் தசை நார் ஆகியவற்றை கனெக்டிவ் டிஷ்யூ தான். அது எது எந்த ஆப்ஷன் வந்து கரெக்டா சொல்லுது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா, லிகமெண்ட்ன்றது எதப்ப கனெக்ட் பண்ணோம், போன் டு போன் கனெக்ட் பண்ணா அது பேர் என்னது, லிகமெண்ட். ஓகேங்களா, டென்டான்றது எதை கனெக்ட் பண்ணோம்னா மசில் டு போன். அதை கனெக்ட் பண்ற டிஷ்யூ பேர் தான் என்னது, அதை கனெக்ட் பண்ற டிஷ்யூ பேர் தான் டென்டான். ஓகேங்களா, இப்போ இங்க ஆப்ஷன்ல பாருங்க, லிகமெண்ட் கனெக்ட்ஸ் போன் டு போன், டென்டான் கனெக்ட்ஸ் மசில் டு போன். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல வந்துருச்சா, ஆப்ஷன் ஏ கரெக்ட். ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. 10வது கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க, சைலம் எனப்படும் வாஸ்குலர் திசுவின். அப்ப வாஸ்குலர் திசுல எத்தனை படிச்சிருந்திருப்போம், 2 படிச்சிருந்திருப்போம். ஒன்னு சைலம், இன்னொன்னு என்னது ஃப்ளோயம் படிச்சிருந்திருப்போம். ஞாபகம் இருக்கா, இன்னொன்னு என்னது ஃப்ளோயம். ஓகே, இங்க எதை பத்தி பேசுறோம், சைலத்தை பத்தி பேசுறோம். கரெக்டா, சைலம் எனப்படும் வாஸ்குலர் திசுவின் கூறுகளை
பின்வருவற்றுள் எது சரியாக பட்டியலிடுகிறது? ஒரு 4 ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. அது எது வந்து சைலமுடைய காம்போனன்ட்ஸ் கேட்டிருக்காங்க. காம்போனன்ட்ஸ் ஆஃப் சைலம் டிஷ்யூன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? எதா இருக்கும்? 2 காம்போனன்ட்ஸையும் படிச்சிருவோம். சைலமுக்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருதுன்றதையும் படிச்சிருவோம். ஃப்ளோயம்க்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வருதுன்றதையும் படிச்சிருவோம். சரிங்களா? சைலம்க்கு என்னென்ன காம்போனன்ட்ஸ் வரும் அப்படின்னா ட்ரெக்கியாட்ஸ், வெசில்ஸ், சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ்ன்றது. அப்ப ஆப்ஷன் என்ன? ஆப்ஷன் பி. சரிங்களா? என்னென்ன இருக்கும்? ட்ரெக்கியாட்ஸ், வெசில்ஸ்னா குழாய்கள். சரிங்களா? வெசில்ஸ்னா குழாய்கள், சைலம் பேரன்கைமா, சைலம் ஃபைபர்ஸ் இருக்கும். சைலம் பேரன்கைமானா அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா ஸ்டோர் பண்ணி வைக்கும். சரிங்களா? சைலம்ன்றது எதை டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு படிச்சிருப்போம். வாட்டர் டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்னு படிச்சிருப்போமா? அப்போ கொஞ்சம் வாட்டர் எங்க ஸ்டோர் பண்ணி வைக்கணும்னா அந்த பேரன்கைமா, சைலம் பேரன்கைமா ஸ்டோர் பண்ணும். சரிங்களா? இப்போ ஃப்ளோயம்ன்றது எதை டிரான்ஸ்பர் பண்ணும்? ஃபுட்டை டிரான்ஸ்பர் பண்ணி படிச்சிருக்கோம். சரிங்களா? அப்போ ஃப்ளோயம் உடைய காம்போனன்ட்ஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல இருக்கு பாருங்க. சீவ் டியூப்ஸ், கம்பானியன் செல்ஸ், ஃபைலம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃப்ளைலம் பேரன்கைமா. ஓகேங்களா? என்னென்ன இருக்கு? சீவ் டியூப்ஸ், கம்பானியன் செல்ஸ், ஃபைலம் ஃபைபர்ஸ் அண்ட் ஃபைலம் பேரன்கைமா. இது ஃபுல்லா எதுக்குள்ள வந்துரும்? ஃபைலத்தோட காம்போனன்ட்ஸ் கீழ வந்துரும். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. இந்த pH of 4 different solutions are given in the option. 4 pH மதிப்பு கொடுத்திருக்காங்க. சரி, அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? Which of them will turn red litmus into blue? சரிங்களா? அது என்ன மாத்துதான்? ரெட் லிட்மஸ் ப்ளூவா மாத்துதான். கரெக்டா? ரெட் லிட்மஸ் என்ன மாத்துது? ப்ளூவா மாத்துது. அப்படி மாத்தக்கூடிய பொருள் என்னது? பேஸ். பேஸ்ன்றப்ப pH மதிப்பு எதுக்கு மேல இருக்கணும்? pH மதிப்பு 7க்கு மேல இருக்கணும். கரெக்டா? pH மதிப்பு 7க்கு மேல இருக்கும். அப்ப ஆப்ஷன்ல பாருங்க எந்த pH மதிப்பு இருக்கு? 11 இஸ் ஆன்சர். இதே ஆசிட் கண்டென்ட்டா இருந்துச்சு அப்படின்னா அதோட pH மதிப்பு எப்படி இருக்கும்? லெஸ்ஸர் தென் 7 இருக்கும். இது என்ன மாத்தி இருக்கும்? ப்ளூ லிட்மஸ ரெட் கலர்ல மாத்தி இருக்கும். கரெக்டா? ப்ளூ லிட்மஸ ரெட் கலர்ல மாத்தி இருக்கும். ஓகேங்களா? அடுத்து போலாமா? சோப்பின் சுத்தப்படுத்தும் செயல்பாடு அதன் எந்த பண்புகளால் ஏற்படுகிறது? ஓகேங்களா? இதுக்கு என்ன பார்க்கணும் அப்படின்னா சோப் அப்படி எதுல வந்து கிளீன் பண்ற நடக்குதுன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டா? இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன கண்டென்ட் மட்டும் பார்த்தலாம். நம்ம சோப் இருக்கு இல்லையா, அதுல ஒவ்வொரு மாலிகுல் என்னென்ன இருக்கும் அப்படின்னா 2 இருக்கும். சரிங்களா? ஹெட்ல வந்து ஹைட்ரோபோலிக் ஹெட் இருக்கும். அதே மாதிரி டாப் எண்ட்ல வந்து ஹைட்ரோபோபிக் டைல் இருக்கும். சரிங்களா? இது எல்லாத்தையுமே சேர்த்து என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மைசெல்னு சொல்லுவாங்க. நம்ம பார்த்தோம் இல்லையா மைசெல். சரிங்களா? இந்த ஹைட்ரோபோலிக் ஹெட் எதுக்கு உதவுது? இந்த அதே மாதிரி ஹைட்ரோபோபிக் டைல் எதுக்கு உதவுன்றது தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இந்த ஹைட்ரோபோலிக் டைல் பார்க்கணும். இந்த பகுதி எதுக்கு உதவும் அப்படின்னா நம்ம இதுல கரைகள்ல வந்து கிரீஸ் அந்த ஆயில் சம்பந்தப்பட்ட பொருட்கள் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லா சுத்தப்படுத்துறதுக்கு இந்த டெயில்ன்றது உதவும். சரிங்களா? எதுக்கு உதவுன்றது தெரியுதா? இந்த கிரீஸ் இந்த ஆயில் சம்பந்தப்பட்ட கரைகளை போக்குறது இந்த டெயிலும், மற்ற கரைகளை போக்குறது இந்த ஹெட்ன்றது உதவும். புரிஞ்சா? 2 பகுதி. இது அடிக்கடி கேட்பாங்க. எது வந்து ஆயில சுத்தம் பண்ணுன்னு கேட்டாங்க அப்படின்னா ஹைட்ரோபோபிக். சரிங்களா? ஹைட்ரோபோபிக் இருக்கும். நல்லா தெளிவா பாத்துக்கோ. ஹைட்ரோபோபிக் டெயில் பார்ட். சரிங்களா? மத்ததை சரி பண்றதுக்கு என்னது இருக்கும் அப்படின்னாக்கா ஹைட்ரோபோலிக் ஹெட் பார்ட்ன்றது இருக்கும். சரிங்களா? அப்ப இங்க என்ன ஆன்சர் வந்துரும்? எதை பொறுத்து அமையுது? இந்த மைசெல்ல பொறுத்து அமையுது. அப்ப ஆப்ஷன்ல இதெல்லாம் கேட்கல. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கிளீனிசிங் ஆக்ஷன் ஆஃப் சோப் இஸ் டியூ டு விச் ப்ராப்பர்ட்டி? எந்த ப்ராப்பர்ட்டி மட்டும் தான் கேட்டிருக்காங்க. நம்ம என்ன ஆன்சர் போட்டலாம்? எபிலிட்டி டு ஃபார்ம் மைசில்ஸ். எவ்வளவு மைசில்ஸ் அதை உருவாக்குதோ அந்த அளவுக்கு அது என்ன செய்யும் அப்படின்னா அதோட கிளீனிங் தன்மை இருக்கும். சரிங்களா? மத்த எதுவுமே வராது. அடுத்த கேள்வி பாருங்க. ஐசோபார்ஸ் ஆர் தி ஆட்டம்ஸ். ஐசோபார்ஸ் அப்படின்றது அந்த அணுன்றது எப்படி இருக்கும்? ஐசோபார் என்பவை பின்வரும் பண்புகளை கொண்ட அணுக்கள். எந்த பண்பை கொண்ட அணுக்களாக இருக்கும் கேட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப எந்த பண்புகளை கொண்ட அணுக்களா இருக்கும்? இதுல 3 படிச்சிருப்போம். என்னென்ன படிச்சிருப்போம்? ஐசோடோப்னு படிச்சிருப்போம், ஐசோபார் படிச்சிருப்போம், ஐசோடோன் படிச்சிருப்போம். ஐசோடோப் என்ன படிச்சோம்? சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் படிச்சிருப்போம். கரெக்டா? அட்டாமிக் நம்பர்ன்றது சேம் ஆகும், மாஸ் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும் படிச்சிருப்போம். ஐசோபார்னு எப்படி படிச்சிருப்போம்? அப்படியே தலைகீழா இங்க மாஸ் நம்பர்ன்றது சேமா இருக்கும், அட்டாமிக் நம்பர்ன்றது டிஃபரெண்டா இருக்கும் படிச்சிருப்போம். சரிங்களா? அதே மாதிரி ஐசோடோன் என்ன அர்த்தம்? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் இங்க என்ன இருக்கும்? சேமா இருக்கும். சரிங்களா? நம்பர் ஆஃப் நியூட்ரான்ஸ் வந்து இங்க எப்படி இருக்கும்? சேமா இருக்கும். ஓகேங்களா? 3 கண்டென்ட் படிச்சிருக்கீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ இங்க பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க? ஐசோபார் ஆர் தி ஆட்டம்ஸ் வித் சேம் அட்டாமிக் நம்பர். ஐசோபார் கேட்டிருக்காங்களா? அப்ப என்ன இருந்திருக்கணும்? சேம் மாஸ் நம்பர் பட் டிஃபரண்ட் அட்டாமிக் நம்பர். ஆப்ஷன் சி. சரிங்களா? ஒரே நிறை எண் ஆனால் வேறுபட்ட அணு எண் கொண்டது. என்னது? ஐசோபார். தமிழ்லயும் அதே பேர்கள் தான் இருக்கும், நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? அடுத்த விஷயம் போலாமா? அடுத்து பாருங்க. சவுண்ட் ஹேஸ் த வேவ் has a speed of 320 per meter second. என்ன கொடுத்திருக்காங்க? சொல்யூஷன். முதல்ல given எழுதி எடுத்துக்கோங்க. சரிங்களா? சொல்யூஷன் என்ன given கொடுத்திருக்காங்க? velocity கொடுத்திருக்காங்க. v is equal to 320 meter per second கொடுத்திருக்காங்க. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க? wave length of wave 0.4 meter. அதோட wave length என்ன கொடுத்திருக்காங்க? 0.4 meter. என்ன லெட்டர்ல டினோட் பண்ணுவோம்? lambda is equal to போடுவோமா? அப்ப 0.4 meter. என்ன கேட்டிருக்காங்க?
ஃப்ரீக்வன்சி எவ்வளவு, ஃப்ரீக்வன்சி ஆஃப் தி வேவ் எவ்வளவு. ஃபார்முலா தெரிஞ்சா ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம். அப்படிதான் நம்ம இதுக்குரிய ஃபார்முலா நம்ம ஏற்கனவே படிச்சிருந்திருப்போம். என்ன ஃபார்முலா? வெலாசிட்டி ஈக்குவல் டு, இந்த ஃபார்முலாலாம் தனியா எழுதி வச்சுக்கோங்க சரிங்களா. ஃபார்முலா முக்கியம், எழுதி வச்சுக்கோங்க. என்னது? வெலாசிட்டி ஈக்குவல் டு லாம்டா இன்டு ஃப்ரீக்வன்சி. வெலாசிட்டி ஈக்குவல் டு லாம்டா இன்டு ஃப்ரீக்வன்சி. லாம்டா எவ்வளவு? 0.4 இன்டு ஃப்ரீக்வன்சி எவ்வளவு தெரியுமா? தெரியாது. இங்க எவ்வளவு தெரியும்? 320 தெரியும். அப்ப சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னா 320 டிவைடட் பை 4 போட்டு இங்க ஒரு 10 போட்டுக்கிறேன். இப்ப என்ன ஆன்சர் வந்துடும்? 800 ஃப்ரீக்வன்சி வந்துடும். ஃப்ரீக்வன்சி யூனிட் என்னது? ஹெட்ஸ். என்ன ஆன்சர்? 800 ஹெட்ஸ். ஓகேங்களா? போட்டலாமா? இந்த ஃபார்முலா டெரிவேஷன்லாம் நம்ம ப்ரீவியஸ் ஃபோக்கஸ் டெஸ்ட்ல பார்த்திருப்போம். அதோட ரிவைஸ் பண்ணிக்கோங்க சரிங்களா. which statement has best defines the term formula unit mass as used as the contents of ionic compounds. அதாவது அயனிக் காம்பவுண்ட்ல, அதாவது தமிழ்ல வாசித்துருவோமே, அயனி சேர்மங்களில் சூழல் பயன்படுத்தப்படும் வாய்ப்பாடு அலகு சரிங்களா. வாய்ப்பாடு அலகு நிறை என்ற பதத்தை பின்வரும் கூற்றுகளில் எது சிறப்பாக விரையறுக்கிறது அப்படின்றது கேள்வி சரிங்களா. இப்ப இந்த ஃபார்முலா யூனிட் மாஸ்னா என்ன அர்த்தம்னா, ரொம்ப ரொம்ப ஈஸி. ஃபார்முலா யூனிட் மாஸ் சரிங்களா. அப்ப ஒரு சேர்மம் இருக்கு இல்லையா, ஒரு காம்பவுண்ட் இருக்கு. அந்த காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸோட மாச பிளஸ் பண்ணணும். புரிஞ்சா? ஒரு காம்பவுண்ட்ல இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸோட மாச பிளஸ் பண்ணணும். இதான் என்னது? ஃபார்முலா யூனிட் மாஸ்ன்றது. அதை எது கீழே கொண்டு வந்திருக்காங்க? அயானிக் காம்பவுண்ட் கீழே கொண்டு வந்திருக்காங்க. அப்ப எப்படி சொல்லணும் அப்படின்னா, அயோனிக் காம்பவுண்ட் கீழே இருக்கக்கூடிய எல்லா ஆட்டம்ஸோட மாஸை பிளஸ் பண்ணணும். ஓகேங்களா? எல்லா அயானிக் காம்பவுண்ட் கீழே இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட மாஸ் என்ன செய்ய போறோம்? பிளஸ் பண்ண போறோம் சரிங்களா. அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கான்னு பாருங்க. ஆப்ஷன் தமிழ்லையும் பாத்துருவோமா? இட் இஸ் த ஆப்ஷன் டி பாருங்களேன். இட் இஸ் தி சம் ஆஃப் அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ். கரெக்டா வந்துருச்சா? பிரசன்ட் இன் த ஃபார்முலா ஆஃப் யூனிட் ஆஃப் அன் அயானிக் காம்பவுண்ட். தமிழ் என்ன போட்டிருக்காங்க பாருங்க. இது ஒரு அயானி சேர்மத்தின் வாய்ப்பாடு அலகில் உள்ள அனைத்து அணுக்களின், புரிஞ்சுங்களா, அந்த அலகில் உள்ள அனைத்து அணுக்களின் நிறைகளின் கூட்டுத்தொகை. இதுதான் என்னது? ஃபார்முலா யூனிட் மாஸ். அது எது கீழே கொண்டு வந்திருக்காங்கன்னா அயானிக் காம்பவுண்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. அப்ப நம்ம அயானிக் காம்பவுண்ட்ல அப்படியே எழுதிக்கிறோம் சரிங்களா. புரிஞ்சு என்ன பண்றோம்னு அடுத்த கேள்வி போலாமா? 16வது கேள்வி பாருங்க. இந்த சப்ஸ்டிடியூஷன் ரியாக்ஷன் ஆஃப் மீத்தேன் சரிங்களா வித் குளோரின் என்ன செய்யறாங்க அப்படின்னா, மீத்தனையும் குளோரினையும் சப்ஸ்டிட் பண்றாங்க சரிங்களா. எது கீழே? அண்டர் யூவி லைட் மிக்ஸ் பண்ணி வைக்கிறாங்க சரிங்களா. உங்களுக்கு வரக்கூடிய ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு இருக்கிறாங்க. புரிஞ்சா? என்னென்ன 2 ப்ராடக்ட் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க? மீத்தனையும் குளோரினையும் மிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. அப்ப நமக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் என்ன? ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் என்ன அப்படின்றது கேள்வி. ஓகேங்களா? இது எப்படி சார் பண்ணலாம் அப்படின்னா, ஒண்ணுமே இல்ல. CH4 என்னது? மீத்தேன். கரெக்டா? அந்த மீத்தனையும் குளோரைடையும் நம்ம எது கீழே கொண்டு வந்து வைக்கிறோம்? யூவி லைட் கீழே கொண்டு வந்து வைக்கிறோம். மீத்தேன் பிளஸ் குளோரைட். கரெக்டா? யூவி லைட் கீழே கொண்டு வரும்போது நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் என்ன ஃபார்ம் ஆகுது அப்படின்னா CH3Cl. என்னது? CH3Cl. CH3Cl ஒண்ணுமே இல்ல, மெத்தில் குளோரைடு. ஓகேங்களா? என்னது? மெத்தில் குளோரைடு பிளஸ் ஹைட்ரோகுளோரிக் ஆசிட் கிடைக்குது சரிங்களா. நம்மளுக்கு ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் தான் கேட்டிருக்காங்க. என்ன ஆன்சரா இருக்கும்? மெத்தில் குளோரைடு அப்படின்றது ஆன்சர். ஓகேங்களா? அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. அடுத்த கேள்வி பாருங்க. ஒளியின் உரத்த தன்மை. உரத்த தன்மை என்னன்னு சொல்லுவோம் ஆங்கிலத்துல? லவுட்னஸ் சொல்லுவோமா? கேட்டிருக்காங்க பாருங்க. which of the following is true regarding loudness of the sound? loudness of the sound வந்து எதை பொறுத்து இருக்கும்? நிறைய இடம் படிச்சு எதை பொறுத்து இருக்கும்? அதனுடைய ஆம்பிளிட்யூட பொறுத்து இருக்கும். எதை பொறுத்து இருக்கும்? ஆம்பிளிட்யூட். தமிழ் என்னன்னு சொல்லுவோம்ப்பா? வீச்சுன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? தமிழ் என்னன்னு சொல்லுவோம்? வீச்சுன்னு சொல்லுவோம். அப்ப ஒளி அளவு வீச்சை பொறுத்தது. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் சி. ஓகேங்களா? மத்த எது நம்ம படிச்சிருப்போம். இதுல ஞாபகம் இருக்கா? ஃப்ரீக்வன்சி. ஓகேங்களா? ஃப்ரீக்வன்சிக்கு எதுக்கு சம்பந்தம் இருக்கு? பிச்சுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஸ்ருதிக்கும் சம்பந்தம் படிச்சிருக்கோம். அப்ப இங்க என்ன கொடுத்துருக்கணும்? ஃப்ரீக்வன்சி எதை டிபெண்ட் பண்ணி, பிச்சுன்றதான் எதை டிபெண்ட் பண்ணி இருக்கும்? ஃப்ரீக்வன்சி டிபெண்ட் பண்ணி இருக்கும். கரெக்டா? பிச்சுனா தமிழ்ல வந்து ஸ்ருதின்னு சொல்லுவாங்க. ஸ்ருதி தான் எதன் அடிப்படையில இருக்கும் அப்படின்னா ஃப்ரீக்வன்சியை டிபெண்ட் பண்ணி இருக்கும். சரிங்களா? ஓகே, புரிஞ்சா? இதுல இன்னொன்னு சொல்லுவாங்க, அதோட லவுட்னஸ் கூட கூட இந்த ஆம்பிளிட்யூட் அப்படின்றது கூடும். லவுட்னஸ் குறைஞ்சிச்சு அப்படின்னா அந்த ஆம்பிளிட்யூடும் குறையும். ஓகேங்களா? ரெண்டுமே பேஸ் பண்ணி தான் இருக்கும். அடுத்த கேள்வி பாருங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா, which of the following is an example of vibrating body producing sound? ஒரு 4 எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அது வைப்ரேட் பண்ணும் போது எது சவுண்டை ப்ரொடியூஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. சரிங்களா? மேகனே சொன்ன மாதிரி NCERT புக்கு தரவா படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியான கேள்வி தான். எதை ப்ரொடியூஸ் பண்ண அப்படின்னா வைப்ரேட்டும் ஆகணும், ப்ரொடியூஸும் பண்ணணும். என்ன அப்படின்னா இதுக்கு ஆன்சர் ரிங்கிங் டர்னிங் ஃபார்க். ரிங்கிங் டர்னிங் ஃபார்க்னா ஒண்ணுமே இல்ல, இந்த சட்டத்தை ரிங்கிங் டர்னிங் ஃபார்க். சரிங்களா? இதுதான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா டர்னிங் ஃபார்க்னு சொல்லுவாங்க. சரிங்களா? என்ன சொல்றாங்க? டர்னிங் ஃபார்க் சொல்றாங்க. இது என்ன ஆகும் அப்படின்னா இது வைப்ரேட் பண்ணும்போது நம்மளுக்கு சேர்த்து என்ன வருது? சவுண்ட் வருது. ஓகேங்களா? மத்த எல்லா ஆப்ஷன்ஸுமே பாருங்களேன்,
பெண்டுலம் ஸ்விங்கிங் சைலண்ட்ல என்ன வராது, சவுண்ட் வராது. அதே மாதிரி மூவிங் கார் கொடுத்துருக்காங்க, அது வந்து வைப்ரேட் ஆகுமான்னு கேட்டாங்கன்னா அந்த அளவுக்கு ஆகாது. சரிங்களா? அதே மாதிரி ஒரு ஸ்டேஷனரி ஃபேன் எதுவுமே என்ன செய்யல. அதுக்கான ஆன்சர் இல்ல. இதுதான் ஆன்சர் அப்படின்னா ஆப்ஷன் சி. அடுத்த கேள்வி பாருங்களேன். ஹவ் ஆர் தி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அரேஞ்ச் இன்சைட் எ கரண்ட் கேரிங் சொலனாய்டு? அதாவது மின்னோட்டம் பாயும் ஒரு சொலனாய்டின் உள்ளே காந்த புலக்கோடுகள் எவ்வாறு வகைப்பட்டிருக்கும்? சரிங்களா? சொலனாய்டு என்னப்பா? சொலனாய்டு ஒண்ணுமே இல்ல, கவனிச்சுக்கோங்க. என்னன்னு, இது வந்து ஒரு மெட்டல். சரிங்களா? இது என்னது? ஒரு மெட்டல். இந்த மெட்டலை சுத்தி என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னா ஒயர் சுத்தி இருப்பாங்க. ஒரு கடத்தி, ஒரு காப்பரா இருக்கட்டும் அல்லது அலுமினியமா இருக்கட்டும், என்ன செஞ்சிருப்பாங்கன்னா ஒரு கடத்தி, ஒரு காப்பர் ஒயர் சுத்தி வச்சிருந்திருப்பாங்க. இதுல என்ன செய்வாங்க அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்ணுவாங்க. இதுல என்ன செய்யறாங்க அப்படின்னா கரண்ட் பாஸ் பண்றாங்க. சரிங்களா? அப்படி கரண்ட் பாஸ் பண்ணும் போது இந்த கம்பியானது எப்படி ஆக்ட் ஆகும் அப்படின்னா மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆகும். எப்படி ஆக்ட் ஆகும்? ஒரு காந்த மாதிரி ஆக்ட் ஆகும். அதனால அந்த பேர் தான் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சாலினாய்டு அப்படின்றது சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல இது மேக்னெட் மாதிரி ஆக்ட் ஆனாலும் என்ன அர்த்தம்? இது சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னா மேக்னெட்டிக் லைன்ஸ் இருக்குமா, அந்த காந்த புலக்கோடுகள்ன்றது இருக்குமா. ஓகேங்களா? மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் அப்படின்றது இருக்கும். சரிங்களா? வெளியிலயும் இருக்கும், உள்ளிலும் இருக்கும். இந்த சொலனாய்டுல இருக்கக்கூடிய இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ் எப்படி இருக்குன்ற பாருங்களேன். இதுதான் சொலனாய்டு அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் லைன்ஸ்ன்றது வெளிப்புறத்துல அவுட்டர்ல எப்படி இருக்கு, நார்த்ல இருந்து சவுத் நோக்கி வருது. கரெக்டா? இதே உட்புறத்துல எப்படி இருக்கும் அப்படின்னா சவுத்ல இருந்து நார்த்து பொறுத்து இருக்கும். இந்த மேக்னெட்டிக்கும் சேம் அப்படிதான் இருக்கும். மேக்னெட் எப்படி இருக்குன்னா இதே ப்ராப்பர்ட்டியோட தான் இருக்கும். சரிங்களா? அதே மாதிரி வெளியிலாலும் சரி உள்ளாலும் சரி இது எப்படி இருக்கும் அப்படின்னா எல்லா லைன்ஸுமே பேரலா இருக்குமே ஒழிய ஒன்றை ஒன்று என்ன செய்யாது அப்படின்னா இன்டர்செப்ட் ஆகாது. என்ன ஆகாது? கிராஸ் அடிக்காது. அப்ப இது எப்படி இருக்கு? பேரலா இருக்கு. இன்னொன்னு எப்படி இருந்திருக்கு? ஒன்றை ஒன்று வெட்டாது தன்மை உடையது. சரிங்களா? இதெல்லாம் சின்ன சின்ன டாபிக்ஸ் மைண்ட்ல வச்சுக்கோங்க. சரிங்களா? இப்ப அங்க கேள்வி என்ன கேட்டிருந்தாங்க? இன்சைடே கரண்ட் கேரிங் சொல்லிட்டு உள்ள எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? இப்ப ஆப்ஷன் பாருங்க. பேரலல் அண்ட் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்ட் எப்படி இருந்திருக்கு? பேரலாகவும் இணையாகவும் சீரான இடைவெளி விட்டு இருக்கும். சரிங்களா? அடுத்த கேள்வி போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க. செம்ம நல்ல கவனமா கவனிச்சுக்கோ. A girl of weight 440 நியூட்டன். சரிங்களா? வெயிட் கொடுத்துட்டாங்க. எவ்வளவு கொடுத்துட்டாங்க? வெயிட் is equal to 440 நியூட்டன்ல கொடுத்துருக்காங்க. இது நம்ம என்ன எடுத்துப்போம்? ஃபோர்ஸ்னு வச்சுப்போமா? ஓகே. அடுத்து கொடுத்துருக்காங்க ரோப் த்ரோ ஏ ஹைட் ஆஃப் 7 மீட்டர் இன் 20 செகண்ட்ஸ். சரிங்களா? கயிறு ஏறுறாங்களாம். எவ்வளவு தூரம் ஏறி இருக்கா அப்படின்னாக்கா 7 மீட்டர் ஹைட்டுக்கு ஏறி இருக்கா. சரிங்களா? தமிழ்ல வாசித்து பாருங்க. 440 நியூட்டன் எடை கொண்ட ஒரு பெண் 20 வினாடிகளில் 7 மீட்டர் உயரத்துக்கு ஒரு கயிறில் ஏறுகிறார். அப்ப எவ்வளவு டைம் எடுத்துக்கிறா? 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறா. 20 செகண்ட்ஸ் எடுத்துக்கிறா. எவ்வளவு ஹைட் ஏறி இருக்காங்க அப்படின்னாக்கா ஹைட் அல்லது எவ்வளவு தூரம் ஏறி இருக்காங்க அப்படின்னா 7 மீட்டர். சரிங்களா? என்ன கேட்டு இருக்காங்க? அப்பெண்ணால் செலவழிக்கப்பட்ட ஆற்றல் எவ்வளவு, பவர் எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? பவர் எவ்வளவு கேட்டிருக்காங்க. அப்ப பவருக்குரிய ஃபார்முலா என்னப்பா? பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் போடுவோம். இதான ஃபார்முலா. பவர் ஈக்குவல் டு ஒர்க் பை டைம் போடுவோம். இப்ப நமக்கு இங்க என்ன தெரியாது? ஒர்க் எவ்வளவு நடந்திருக்குன்றது தெரியாது. சரிங்களா? அப்ப ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? ஒர்க் கண்டுபிடிக்கணும். ஒர்க் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஒர்க் ஈக்குவல் டு ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஆங்கிள் வச்சு வந்துருந்துச்சுன்னா இன்ட்டு காஸ் தீட்டான்னு போடுவோம். அப்படிதானே? இங்க ஆங்கிள் எதுவும் கொடுக்கல. அப்படியே வெறும் ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் எடுக்கலாம். இப்போ இந்த ஃபோர்ஸ் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா எவ்வளவு ஃபோர்ஸ் நம்மளுக்கு தெரியும்? 440 நியூட்டன் அப்படின்றது தெரியும். அப்படிதானே? 440 நியூட்டன்றது தெரியும். 440 நியூட்டன் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் எவ்வளவு தூரம் நகர்ந்திருக்காங்க? 7 மீட்டர் நகர்ந்திருக்காங்க. அப்ப இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் போட்டலாமா? சூப்பர். அடுத்து நம்மளுக்கு போட்டலாம். இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா என்ன கிடைச்சிரும்? ஒர்க்ன்றது கிடைச்சிரும். அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. இதை வச்சு என்ன அப்ளை பண்ணிடலாம்? பவர் ஈக்குவல் டு அப்படின்ட்டு அப்ளை பண்ணிடலாமா? அப்ப பவர் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? ஒர்க் பை டைம். ஒர்க் எவ்வளவு? 440 இன்ட்டு 7. ஓகேங்களா? டைம் எவ்வளவு? 20 செகண்ட். இது சிம்பிளை பண்ணா என்ன வந்துடும்? 22 இன்ட்டு 7 மல்டிப்ளை பண்ணோம்னா 154 வாட்ஸ். ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் ஏ. பவரோட யூனிட் வாட்ஸ் தானே, அதான் 154 வாட்ஸ். ஓகேங்களா? அடுத்த கேள்வி போலாமா? ஓகே. அடுத்த கேள்வி என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. எஃபிஷியன்சி ஆஃப் கார்னாட் இன்ஜின். ஒரு கார்னாட் இன்ஜினுடைய எஃபிஷியன்சி எவ்வளவுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? கார்னாட் இன்ஜின் அப்படின்னு என்ன அப்படின்றது நார்மலா பொதுவான விஷயம் தெரிஞ்சுக்கோ. ஃபர்ஸ்ட் கார்னாட் இன்ஜின்ன்றது ஹீட் எனர்ஜியை ஏதாவது மாத்தக்கூடியது அப்படின்னா மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தக்கூடியது. கார்னாட் இன்ஜின் என்னது? ஹீட் எனர்ஜியை என்ன மாத்தக்கூடியது? மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தக்கூடியது. ஓகேங்களா? மெக்கானிக்கல் எனர்ஜியா மாத்தக்கூடியது. அதன் அடிப்படையில் செய்யறது இந்த கார்னாட் இன்ஜின். சரிங்களா? இதோட எஃபிஷியன்சி கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். என்ன ஃபார்முலா அப்படின்னா எஃபிஷியன்சி ஈக்குவல் டு 1 மைனஸ் டெம்பரேச்சர் சிங்கிங் டெம்பரேச்சர் டிவைடட் பை சோர்ஸ் டெம்பரேச்சர். 1 மைனஸ் சிங்கிங் டெம்பரேச்சர் பை சோர்ஸ் டெம்பரேச்சர். அப்ப இந்த பாருங்க, இந்த ஃபார்முலாலேயே எது கம்மியா இருக்கும் போது இந்த எஃபிஷியன்சி வந்து அதிகமா சொல்லி பாருங்க. சரிங்களா? இப்ப இந்த சோர்ஸ் இங்க போட்டுருவோம்னா அப்ப டி சோ எஸ் மைனஸ் டி சிங்க்னு இருக்கும் டிவைடட் பை டி சோர்ஸ் இருக்கும். பாருங்க, அப்ப எந்த மதிப்பு கம்மியா இருக்கணும்? இந்த சிங்க்
டெம்பரேச்சர் அப்படின்றது குறையும் போது எனக்கு என்ன வேல்யூ கிடைக்கும், பெரிய வேல்யூ கிடைக்கும், அப்படிதானே? ஃபார் எக்ஸாம்பிள் சோர்ஸ் டெம்பரேச்சர் வந்து ஒரு 10 வச்சுக்கோங்களேன், இந்த டி சிங்க் டெம்பரேச்சர் வந்து இப்போ 2 வச்சுக்கோங்க, நமக்கு என்ன மதிப்பு கிடைக்கும்? 10 - 2 / 10 போடும்போது 8/10 இருக்கும். அப்போ இதோட எஃபிஷியன்சி எவ்வளவு இருக்கும்? 0.8 இருக்கும். கரெக்டா? இப்ப இதே இது சிங்க் டெம்பரேச்சர் வந்து ஒரு 5 வச்சுன்னா என்ன ஆகுது? 10 - 5 / 10 போடும்போது 10/5/10 போடும்போது எனக்கு என்ன கிடைக்குது? 0.2 கிடைக்குது. அப்ப எந்த அளவுக்கு இந்த சிங்கிங் டெம்பரேச்சர்ன்றது குறையுதோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சின்றது அதிகமாகும். இதுதானே? எந்த அளவுக்கு அந்த சிங்கிங் டெம்பரேச்சர் குறையுதோ அந்த அளவுக்கு எஃபிஷியன்சின்றது என்ன ஆகும்? அதிகமாகும். கரெக்டா? அப்ப என்ன செய்யறேன் அப்படின்னாக்கா, சிங்கிங் டெம்பரேச்சர் குறைக்கிறேன், டிக்ரீசிங் தி சிங்கிங் டெம்பரேச்சர், சிங்க் வெப்பநிலையை குறைத்தல். ஓகேங்களா? அடுத்த கேள்வி பாருங்களேன், இந்த வெயிட் ஆஃப் ஆப்ஜெக்ட் இஸ் லெஸ் ஆன் மூன் தென் ஆன் எர்த் பிகாஸ், அதாவது ஒரு பொருள் வந்து தமிழ்ல வாசிக்கிறோமே, பூமியை விட சந்திரனில் ஒரு பொருளின் எடை குறைவாக இருப்பதற்கு காரணம் என்ன? என்ன காரணம்? அங்க இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேற, இங்க இருக்க கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் வேற. கரெக்டா தான். அதுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு? டைரக்டா பார்த்து டக்குன்னு லிஸ்ட் போயிடலாம். சரிங்களா? என்ன ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆப்ஷன் டி பாருங்களேன், இந்த மூன் ஹேஸ் ஸ்மாலர் ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி தென் எர்த். பூமியை விட சந்திரனில் புவியீர்ப்பு விசையால் குறைவான முடுக்கத்தை கொண்டுள்ளது, குறைவான முடுக்கத்தை கொண்டுள்ளது. அப்ப ஆப்ஷன் என்னது? ஆப்ஷன் டி. ஓகேங்களா? இதுல ரொம்ப ஈஸியான கொஸ்டின்றனால நம்ம மத்த எதுவுமே இது பண்ணல. சரிங்களா? மத்த எல்லா ஆப்ஷன்ஸுமே விட்டுட்டோம். இதெல்லாம் நம்ம ஆரம்பத்துல இருந்து படிச்சுட்டு இருக்கோம். கரெக்ட் தானே? 25 டெஸ்ட் வந்துட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் நிறைய நம்ம படிச்சிருந்திருப்போம். ஓகேங்களா? அதனாலதான் இந்த டெஃபினிஷன் இதுக்கு போதுமானது. ஓகேங்களா? இது வேற ஏதாவது சரி, இப்ப வேற என்ன சார் ஆப்ஷன்ல கொடுத்துருக்காங்கன்றத பாருங்களேன். the object becomes lighter due to air resistance. அந்த ஆப்ஜெக்ட் என்ன ஆயிருமா? லைட்டர் ஆயிருமா? அப்படிதான் ஆகுமா? அப்படிலாம் எதுவுமே ஆகாது. அது என்ன காரணத்தினால கொடுத்திருக்காங்க பாருங்க, ஏர் ரெசிஸ்டன்ஸ்னால கொடுத்திருக்காங்க. அங்க அட்மாஸ்பியர் இருக்காது, அப்படிதானே? அப்புறம் எப்படி ஏர் ரெசிஸ்டன்ஸ் இருக்கும்? அடுத்து the mass of the object decreases on the moon. மூன்ல வந்து அதனுடைய மாஸ் குறைஞ்சுன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்டா? தப்பு. ஏன்? எங்கேயுமே இந்த நிறை, மாஸ்னா தமிழ்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நிறைன்னு சொல்லுவாங்க. நிறை என்பது எங்கேயுமே குறையாது. எடை என்பதுதான் இடத்தை பொறுத்து என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கும், மாறிக்கிட்டே இருக்கும் சொல்லி படிச்சிருக்கோம். அடுத்து பாருங்க, அடுத்த ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க, மூன் அட்ராக்ட்ஸ் ஃபோர்ஸ் வித் மோர் ஃபோர்ஸ். அட்ராக்ட்ஸ் வந்து என்ன செய்யுமா? அதிகமான ஃபோர்ஸ் கொடுக்குமா? கிடையாது. எப்படி கொடுக்கும்? லெஸ் ஃபோர்ஸ் கொடுக்கும். அந்த ஃபோர்ஸ் பேர் தான் என்னது? ஆக்சிலரேஷன் டியூ டு கிராவிட்டி சொல்லி பார்க்கிறோம். அப்படிதானே? அப்ப என்ன கொடுத்திருக்கோம் அப்படின்னா லெஸ் ஃபோர்ஸ் தான் கொடுத்திருக்கோம், ஒழிய மோர் ஃபோர்ஸ் கிடையாது. அதனாலதான் இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் வரல. கரெக்ட் தான். அப்ப ஒவ்வொரு ஆப்ஷன்ஸுக்கும் நம்ம டெஃபினிஷன் பார்த்துட்டே வந்துட்டு இருக்கோம். ஒரு சில சிம்பிள் கொஸ்டின்ஸ்க்கு நம்ம டைரக்ட் ஆன்சர் மட்டும் பார்க்கிறோம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் போலாமா? அடுத்த கேள்வி பாருங்க, வாட் இஸ் த எனர்ஜி அப்சர்வ் டூரிங் த சேஞ்ச் ஆஃப் ஸ்டேட்? சரிங்களா? ஒரு ஸ்டேட், அதாவது ஒரு நிலையில இருந்து இன்னொரு நிலைக்கு மாறுது. வாயு நிலையில இருந்து திரவ நிலைக்கோ இல்ல திரவ நிலையிலிருந்து வாயு நிலைக்கோ ஏதோ நிலைக்கு மாறுது. ஆனா அங்க என்ன இருக்குன்னு சொல்லி போட்டிருக்காங்க, கான்ஸ்டன்ட் டெம்பரேச்சர். டெம்பரேச்சர் எப்படி இருக்கா? மாறாம இருக்கா? இதை பத்தி பேசுறதுல அது லேட்டன்ட் ஹீட், உள்ளுறை வெப்பம் சொல்லி கொடுத்திருப்போம். சரிங்களா? உள்ளுறை வெப்பம்னா என்ன? லைட்டா டெஃபினிஷன் பார்த்துருவோமே. எக்ஸாம்பிள் என்ன எடுத்துருக்கோம்னா வாட்டர் எடுத்திருக்கோம். சரிங்களா? வாட்டர்ல கீழே வந்து கலோரிஸ் பர் கிராம் கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதாவது ஹீட் எனர்ஜி டிட்டர்மின் பண்றது, ஒரு கிராமுக்கு எவ்வளவு கலரி ஆஃப் ஹீட் கொடுக்குறோம்ன்றத பத்தி பேசுறது. மேல என்ன இருக்கு அப்படின்னாக்கா, இங்க என்ன இருக்கு அப்படின்னாக்கா டெம்பரேச்சர் இருக்கு. சரிங்களா? இங்க டெம்பரேச்சர் இருக்கு, இங்க ஆக்சுவலா என்ன இருக்கு? ஹீட் எனர்ஜி இருக்கு. சரிங்களா? இப்ப இங்க பாருங்க, என்ன செஞ்சிருக்கோம் அப்படின்னா வாட்டரோட பாயிலிங் பாயிண்ட் எவ்வளவு அப்படின்னாக்கா 100 டிகிரி செல்சியஸ். 100 டிகிரி செல்சியஸ் வந்ததுக்கு அப்புறமேட்டு இதோட ஹீட் எனர்ஜி நம்ம கூட்ட என்ன செய்து பாருங்களேன், ஒவ்வொரு ஸ்டேஜா மாறுது. ஆனா டெம்பரேச்சர் இப்படிதான் இருக்கு, மாறாம தான் இருக்கு. வாட்டர்ல இருந்து அப்படியே என்ன ஆக ஆரம்பிச்சிருது? வாட்டர் பிளஸ் ஸ்ட்ரீம், ஆவியாக ஆரம்பிச்சிருது. அப்ப என்ன ஆகுது? அதோடைய நிலைன்றது மாறுது, அதோட ஸ்டேஜ்ன்றது மாறுது. ஆனா டெம்பரேச்சர்ன்றது எவ்வளவு தூரத்துக்கு கான்ஸ்டன்டா இருக்குன்னு பாருங்களேன். எவ்வளவு? அப்ப டெம்பரேச்சர் கான்ஸ்டன்டா இருக்கு, அதோட ஸ்டேஜ் மாறுது இல்ல. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஹீட்டை, இந்த ஹீட் என்னன்னு சொல்றாங்க அப்படின்னா லேட்டன்ட் ஹீட் சொல்றாங்க. சரிங்களா? அதே மாதிரி இது வந்து என்னதுனாக்கா பாயிலிங் டெம்பரேச்சர். கரெக்டா? பாயிலிங் லேட்டன்ட் ஹீட். அதே மாதிரி வந்து ஃப்ரீசிங்ல இருக்கும். ஃப்ரீசிங்னா இங்க பாருங்களேன், இது 0 டிகிரி செல்சியஸ்ல இருந்து நம்ம ஹீட் இங்க இருந்து இங்க வரைக்கும் என்ன நடந்திருக்கு பாருங்க, அதே மாதிரி கான்ஸ்டன்ட்ல இருக்குல்ல. ஆனா அதோட நிலைன்றது மாறிக்கிட்டு இருக்கு. அது என்ன இருக்கு பாருங்க, ஐஸ் பிளஸ் வாட்டர் மாறிக்கிட்டு இருக்கு. கரெக்டா? அப்போ டெம்பரேச்சர் வந்து கான்ஸ்டன்டா இருக்கு, அதோட ஸ்டேஜ் மாறிச்சுன்னா என்ன சொல்றாங்க? லேட்டன்ட் ஹீட் அப்படின்ற சொல்றாங்க. ஓகேங்களா? அதே ஆப்ஷன்ல இன்னொரு பாயிண்ட் இருக்கு, அதையும் சேர்த்து பிடிச்சுக்கோங்க. அதுல கொடுக்கும் போதே கொடுத்துருக்காங்க பாருங்க, ஸ்பெசிபிக் ஹீட் கொடுத்துருக்காங்களா, தன் வெப்ப திறன். தன் வெப்பத்திறம்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு பொருள் இருக்கு, இந்த பொருளோட வெயிட் வந்து 1 kg இருக்கு. சரிங்களா? அந்த பொருளோட மாஸ் எவ்வளவு இருக்கு? 1 kg இருக்கு. அந்த 1 kg இருக்கக்கூடிய பொருளோட மாச நான் என்ன கூட்டணும் அப்படின்னா 1 டிகிரி செல்சியஸ்க்கு ஹீட் டெம்பரேச்சர் அதிகரிக்கணும். சரிங்களா? 1 டிகிரி செல்சியஸ்க்கு அதோட டெம்பரேச்சர் அதிகரிக்கிறதுக்கு நான் எவ்வளவு ஹீட் கொடுக்குறேன்? நல்லா புரிஞ்சுச்சா?
ஒரு கிலோ ஒரு பொருள் வந்து இருக்கு, அந்த பொருளோட வெயிட் எவ்வளவு இருக்கு, 1 kg இருக்கு சரிங்களா. அந்த 1 kg இருக்கக்கூடிய பொருள் இப்போ ரூம் டெம்பரேச்சர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த 1 kg இருக்கக்கூடிய ரூம் டெம்பரேச்சர் இருக்கு, ரூம் டெம்பரேச்சர் எவ்வளவு இருக்கும், இப்போ 23 or 24 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 24 டிகிரி செல்சியஸ் போட்டேன் அப்படின்னா அது 1 டிகிரி செல்சியஸ் கூட்டுறதுக்கு நான் எவ்வளவு வெப்பம் கொடுக்குறேன் அதை பத்தி பேசுறதுனா ஸ்பெசிபிக் ஹீட். ஓகேங்களா, ரெண்டுமே முக்கியம், படிச்சுக்கோங்க சரிங்களா. ஸ்பெசிபிக் ஹீட் முக்கியம், லாட்னன் ஹீட் முக்கியம், படிச்சுக்கோங்க சரிங்களா. அடுத்த கேள்வி போலாமா. அடுத்த கேள்வி பாருங்க என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு, புரோட்டோனியம், டெய்ட்ரூரியம், ட்ரைட்டோனியம் சரிங்களா ஆர் டேஸ் ஆஃப் ஹைட்ரஜன் ஆட்டம்ஸ் கொடுக்கப்பட்டதுல வந்து எந்த டைப்பிக்கல வருதுன்னு கேட்டிருக்காங்க. நம்ம ஏற்கனவே படிச்சுட்டு என்ன படிச்சோம், ஐசோடோப்னா என்ன, ஐசோபார்னா என்ன எல்லாம் படிச்சிருந்தோமா. ஐசோடோப்னா என்ன படிச்சிருந்தோம், சேம் அட்டாமிக் நம்பர் டிஃபரண்ட் மாஸ் நம்பர் படிச்சிருந்தோமா. அதுதான் இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். இது புரோட்டோனியம், டியூட்டோனியம் எல்லாத்துலயுமே என்ன இருக்கும் அப்படின்னா சேம் அட்டாமிக் நம்பர் இருக்கும். ஆனா என்ன இருந்திருக்கும் அப்படின்னா அவருடைய மாஸ் நம்பர் அப்படின்றது வேறுபட்டு இருக்கும். இது நம்ம எக்ஸாம்பிள்ல பார்த்துருந்துருப்போம். அப்படிதான் அப்ப ஆப்ஷன் என்னது, ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, அடுத்த கேள்வி போலாமா. The constant force acting on a body of mass 2 kg சரிங்களா. அதாவது தமிழ்ல இல்ல, நான் தமிழ்ல சொல்றேன் புரிஞ்சுக்கோங்க. அதாவது 2 கிலோ நிறை கொண்ட சரிங்களா, 2 கிலோ நிறை கொண்ட ஒரு பொருளில் 4 வினாடிகளுக்கு ஒரே அழுத்தம் செயல்படுகிறது, அதாவது ஒரே விசை செயல்படுகிறது தான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சரிங்களா. கான்ஸ்டன்ட் ஃபோர்ஸ் ஆக்டிங் இன் a body of 2 kg for 4 seconds. ஓகேங்களா, 2 கிலோ நிறை கொண்ட ஒரு பொருளின் மீது 4 வினாடிகளுக்கு ஒரு நிலையான விசை செயல்படுகிறது. அடுத்து என்ன கொடுத்திருக்காங்க, and its velocity changes from 8 meter per second to 12 meter per second. அதாவது அதனுடைய திசை வேகம் 8 மீட்டர் per செகண்ட்ல இருந்து 12 மீட்டர் per செகண்டாக அதிகரிக்கிறது சரிங்களா. என்ன கேட்டிருக்காங்க, அந்த மேக்னிடியூட் ஆஃப் அப்ளைடு ஃபோர்ஸ், அதுல செலுத்தப்பட்ட விசை எவ்வளவு சரிங்களா, அது செலுத்தப்பட்ட விசை எவ்வளவு அப்படின்ற கேள்வி சரிங்களா. அப்ப ஃபோர்ஸ் ஈக்குவல் டு நமக்கு என்ன ஃபார்முலா தெரியும், ஃபோர்ஸ் ஈக்குவல் டு மாஸ் இன்டு ஆக்ஸலரேஷன், இது ஃபார்முலா கரெக்ட் தானே. அதாவது விசை ஈக்குவல் டு நிறை இன்டு முடுக்கம் போடுவீங்க தமிழ்ல, ஞாபகம் இருக்கா. இங்க மாஸ் எவ்வளவு கொடுத்துட்டாங்க, 2 kg கொடுத்துட்டாங்க, அப்படியே அப்ளை பண்ணிடலாம். ஆனா ஆக்ஸலரேஷன் கொடுத்துருக்காங்களா, கொடுக்கல. இப்ப ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிச்சது அப்ளை பண்ணணும், அவ்வளவுதான் டிஃபரன்ஸ். ஓகேங்களா, இப்ப ஆக்ஸலரேஷன் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, ஆக்ஸலரேஷன் ஈக்குவல் டு என்ன போடுவோம், v minus u divided by t போடுவோமா. அதாவது v னா என்னது, முடிவு நிலை திசை வேகம், ஃபைனல் வெலாசிட்டி, u னா ஆரம்ப நிலை திசை வேகம், இனிஷியல் வெலாசிட்டி டிவைடட் பை t போடுவோமா. அப்ப என்ன வந்துரும், ஆரம்ப நிலை திசை வேகம் மைனஸ் முடிவு நிலை திசை வேகம் போட்டோம்னா 12 மைனஸ் 8 டிவைடட் பை t. எவ்வளவு டைமுக்கு செயல்பட்டிருக்கு, 4 செகண்ட் செயல்பட்டிருக்கு. இப்ப என்ன ஆன்சர் வந்துரும், டிஃபரன்ஸ் பண்ணா 4 டிவைடட் பை 4, அப்ப என்ன வந்துரும் 1. இதோட ஆக்ஸலரேஷனோட யூனிட் என்னப்பா, மீட்டர் per second square அப்படிதானே. அப்ப 1 மீட்டர் per second square. ஓகேங்களா, இந்த அப்படியே அப்ளை பண்ணிடலாமா. 2 இன்ட்டு ஆக்ஸலரேஷன் எவ்வளவு 1, ஆன்சர் என்னதான் வரப்போகுது 2 நியூட்டன் தான் வரப்போகுது. 4 எவ்வளவு விசை செயல்பட்டு இருந்திருக்கு, 2 நியூட்டன் அளவுக்கு செயல்பட்டு இருந்திருக்கு. ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா, நீங்க பார்த்த கொஸ்டின்ஸ் உங்களுக்கு தெளிவா இருக்கும் நம்புறேன். வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல தெரியும். ஓகே, தேங்க்யூ.